கெஹல் பத்ரம பத்மேயிடம் நடைபெற்ற விசாரணையின் போது தவறான தகவல்களை வெளியிட்டுள்ளதாக சிரேஷ்ட பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே இசாரா செவ்வந்தியுடன் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினரான கம்பஹா பாபா என்ற சந்தேக நபரிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் T56, T56 ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தும் தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதேவேளை நேற்று பேலியகொட பிரிவு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வரவழைக்கப்பட்ட கம்பஹா பாபாவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது பந்தானை கெரவப்பட்டிய அதிவேக வீதியின் நுழைவாயிலுக்கு அருகிலுள்ள வடிகால் கட்டமைப்பில் இருந்து சுமார் 50 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த தோட்டாக்கள் கெஹல் பத்ரம பத்மேயின் தனக்கு வழங்கப்பட்டதாக அவர் விசாரணையில் கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த தோட்டாக்களை வெளிசரை நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. இவ்வளவு அரசியல் நண்பர்களை கொண்ட இந்த மத்துமகம ஷான் யார்? நாட்டில் பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரராக காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினால் அடையாளம் காணப்பட்ட மத்துமகம ஷான் என்பவர் தற்போது துபாயில் வசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவருக்கு எதிராக காவல்துறை சிவப்பு பிடியாணை பிறப்பித்துள்ள சூழலில் கனகமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாகவும் அவரது பெயர் வெளியாகியுள்ளது. 43 வயதான இந்த நபர் மத்தும பகுதியில் வசிக்கும் ஒரு பிரபல பாதாள உலக உறுப்பினராவார். அவர் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி குண்டர் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு முதன்மையாக அறியப்பட்டவர். வட்டிக்கு பணம் கொடுப்பது, தொழிலதிபர்களிடமிருந்து பணம் பறிப்பது மற்றும் பல குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டிருந்தார். அவரது மிகப்பெரிய ஆர்வம் இலங்கை பொதுஜன பெரமுனவில் காணப்பட்டதாக கூறப்படுகின்றது. களுத்துறை மாவட்டத்திற்கு பாதாள உலகத்தின் பெயரினை அறிமுகப்படுத்தியதில் மத்துமகம ஷான் முக்கிய கதாபாத்திரமாக கருதப்படுகின்றார். அவர் மத்தும பகுதியில் வசிப்பவர். அவரது பெற்றோரின் ஒரே மகனான ஷான் அவர்களிடமிருந்து அனைத்து சொத்துக்களையும் பெற்றுள்ளார். அவர்கள் மிக செல்வந்தராக இல்லாவிட்டாலும் மத்தும பகுதியில் முக்கியமான மற்றும் செல்வந்தர்களாக கருதப்படும் ஒரு குடும்பத்தின் உறுப்பினரான ஷான் அறியப்படுகின்றார். மத்துமகம பாதாள உலகத்தை பற்றி தற்போது நிறைய பேச்சுக்கள் இருந்தாலும் அந்த பகுதியை மையமாக கொண்ட குற்றச் செயல்கள் அதற்கு பல சதாப்தங்களுக்கு முன்னே பதிவாகியிருந்தன. ஒரு காலத்தில் அந்த குற்ற அலையை மஹிந்தலால் மற்றும் KV சாந்தா ஆகியோர் வழிநடத்தினர். அவர்கள் மத்துமகமில் வசிப்பவர்கள் அல்ல, ஆனால் மிகதென்ன பகுதியில் வசித்து வந்துள்ளனர். மேலும் ஒரு தனிப்பட்ட நண்பரின் கொலைக்கு பழிவாங்க குற்ற உலகில் இணைந்துள்ளனர். அந்த பழிவாங்கும் தொடர் அவர்களால் வலல்லாவிட்ட பிரதேச சபை தலைவரின் கொலையுடன் முடிந்தது. அந்த சம்பவத்திலிருந்து பெரும் அதிகாரத்தை பெற்ற அவர்கள் இந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பல குற்றங்களை செய்தனர். குறித்த கொலை தொடர்பாக இருவரும் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். சிறிது நாட்களுக்கு பிறகு அவர்கள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சிறையில் சந்தித்த ஒரு புதிய நண்பரான மஞ்சுவுடன் அவர்கள் வெளிவந்துள்ளனர். மஞ்சு மத்துமகமாவை சேர்ந்தவர் மற்றும் சிறைச்சாலை சேவையில் பணியாற்றும் போது கைதியாக அடையாளம் காணப்பட்டார். மஞ்சு அவர்களின் பாடசாலையின் மூத்த மாணவர் என்றும் பின்னர் மத்தும ஷானின் காதலியுடன் காதல் உறவுகளை வளர்த்து கொண்டதாகவும் கூறப்படுகின்றது. இந்த விடயத்தில் ஷானுக்கும் மஞ்சுவுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இருப்பினும் பின்னர் மஞ்சுவுக்கும் மஹிந்தலாலுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அப்போது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். கொலையை யார் செய்தார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை என்றாலும் ஷான் மீது குற்றம் சாட்டப்பட்டது. மஞ்சு கொலைக்காக ஷான் 2009 கைது செய்யப்பட்டார். அமீரோஷன் மற்றும் அவரது சகோதரர் போன்ற பல பாதாள உலக உறுப்பினர்கள் அவருடன் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இந்த குழு அடையாளம் காண்பதற்கு முன்பே ஷானுக்கு வெளியுலகில் முக்கிய 2 நெருங்கிய பாதாள உலக நண்பர்கள் இருந்துள்ளார்கள். அவர்கள் அவரது உறவினர்கள் அசங்க மற்றும் அஜான் குமார என்ற கவாரிய என கூறப்படுகிறது. பாடசாலை நாட்களிலிருந்தே நண்பராக இருந்த இந்த மூவரும் அந்த பகுதியில் பல மோதல்களில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற புத்திகாவும் அவர்களின் கும்பலில் சேர்ந்துள்ளார். ஷான் சிறையில் இருந்தபோது இராணுவ பயிற்சி, ஆயுதத்திறன் மற்றும் ஆயுதங்களை வாங்குவதற்கான தொடர்புகள் இருந்த புத்திக மற்றும் ஷான் இடத்தை பிடிக்க முயன்றுள்ளனர். இருப்பினும் அவரை நீண்ட காலமாக தனது இடத்தை தக்க வைக்க விடாத ஷான் புத்திகாவை சிறையில் இருந்து கொல்ல ஏற்பாடு செய்துள்ளார். ஷான் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட போது 2010 பொதுத் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அவருடைய சகாக்கள் மத்தும பகுதியைச் சேர்ந்த ஒரு பிரபல அரசியல்வாதியுடன் இணைந்துள்ளார்கள். இதற்கிடையே மஹிந்தலால் மற்றும் KV சாந்தா ஆகியோர் பேருவலை பகுதியைச் சேர்ந்த ஒரு அரசியல்வாதியை ஆதரித்து வந்துள்ளனர். பின்னர் சாந்தா தனது மனைவியுடன் தொடர்பு கொண்டிருந்த தென் மாகாணத்தைச் சேர்ந்த ஒருவரின் வீட்டிற்கு சென்று அவரை சுட்டு கொன்று விடுவதாக மிரட்டி அந்த விவகாரத்தை நிறுத்தும்படி கட்டாயப்படுத்தியுள்ளார். இதன் விளைவாக சாந்தாவின் குழு கொட்டகாவில் அவரது தலையை துண்டித்து தலையை நீர்கொழும்பு பகுதிக்கு எடுத்துச் சென்றுள்ளனர். இந்த நிகழ்வால் பயந்து போன மஹிந்தலால் நாட்டை விட்டு தப்பியோடினார். 2010 பொதுத் தேர்தலில் சாந்தா ஆதரித்த அரசியல்வாதி ஒரு அமைச்சு பதவியை பெற்றுள்ளார். மேலும் சாந்தா அவரது கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு நிறுவனத்தின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். குறித்த அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி 20 ஏக்கருக்கும் அதிகமான அரசாங்க நிலத்தினை ஒரு தேயிலை தோட்டத்தையும் தொடங்கியிருந்தார். சாந்தாவும் அவரது 2 நண்பர்களும் பின்னர் பாதாள உலக கொலையாளிகளாக மாறியிருந்தனர். பாடசாலையை விட்டு வெளியேறியதால் அவர்களுக்கு நிறைய ஓய்வு நேரம், பெற்றோரின் சொத்துக்களை வரம்பில்லாமல் செலவிடும் திறனும் காணப்பட்டுள்ளது. அவர்கள் அரசியல்வாதிகளுடன் தொடர்பு கொண்டதால் கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் மிகவும் சுதந்திரமாக இருந்தார்கள்.
இந்த மூவரும் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிக்கு சுவரொட்டிகள் ஒட்டுதல், கூட்டங்களுக்கு பாதுகாப்பு வழங்குதல் மற்றும் அவருடைய தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக முன்னோக்கி பயணித்தல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இதன் மூலம் மத்துமகம காவல்துறை அதிகாரிகளை அடையாளம் காணும் வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைத்துள்ளது. மேலும் எந்த ஒரு விடயத்திற்காகவும் அவர்கள் காவல்துறைக்கு சென்ற போது அவர்களுக்கு சிறப்பு கவனம் கிடைத்துள்ளது. அவர்கள் தங்களை அல்லது அவர்களின் அரசியல் தலைவர்களை எதிர்த்து பேசியவர்களை தாக்கவோ அல்லது குறைந்தபட்சம் அச்சுறுத்தவோ முயன்றுள்ளனர். தேர்தலுக்கு பிறகு தங்கள் அரசியல் அதிகாரத்தையும் குடும்ப பின்னையும் பயன்படுத்தி ஷானும் அவரது குழுவும் வட்டிக்கு பணம் கொடுத்து பேருந்துக்கள் மற்றும் வணிகர்களிடமிருந்து பணம் பறிக்க தொடங்கியுள்ளனர். மேற்கூறிய சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகளின் தொடர்பு செயலராக ஷான் பணியாற்றியிருந்தார். அந்த நேரத்தில் மத்துவ மைதானத்தில் சூதாட்ட கூடங்களை கட்டுப்படுத்திய ஒருவரை அவர்கள் கொண்டுள்ளனர். மேலும் ஷானின் ஆசிரியர்கள் ஒருவரான உதயவும் இந்த கொலைக்காக கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த வழியில் ஷானும் அவரது கும்பலும் பல குற்றங்களை செய்து வந்தனர். மேலும் அந்த குழுவின் தலைவராக ஷான் மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அவற்றில் T56 துப்பாக்கிகள், 9mm பிஸ்டல் மற்றும் மத்தும ஜடலோலா பகுதியில் சுரங்காவை சுட்டு கொன்றது. அதன் பிறகு யாரும் ஷானை காணவில்லை என்றும் கூறப்படுகின்றது. பழைய வழக்குகள் அரசியல் அதிகாரத்தால் அடக்கப்பட்டிருந்தாலும் புதிய அரசியல் பாதுகாப்பு கிடைக்கும் வரை அவர் வெளிநாட்டில் இருக்க முடிவு செய்திருக்கிறதாகவும் நம்பப்படுகின்றது. இருப்பினும் அவர் இப்போது எங்கு இருக்கின்றார் என்பது யாருக்கும் சரியாக தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் மத்துமக நகரில் ஷான் நடத்தும் ஒரு வணிக பகுதிக்குள் ஒரு கும்பல் நுழைந்து அதனை அழித்ததாக கூறப்படுகின்றது. அசங்கவும் சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்ததாக கூறப்படுகின்றது. அரசியலில் நுழைவதில் மிகுந்த ஆர்வம் உள்ள ஷான் எதிர்காலத்தில் அவர் நுழைந்தால் பாதாள உலகம் முன்பை விட அதிக தொடர்புகளுடன் மத்துமாவில் திரும்பும் என கூறப்படுகிறது. தெற்கிலுள்ள கொஸ்கொடவைச் சேர்ந்த சுஜி, கொழும்பில் மொரட்டுவைச் சேர்ந்த குடு அஞ்சு மற்றும் ஒரு காலத்தில் அஞ்சுவின் எதிரியாக இருந்த ரத்னமாலையில் உள்ள கோனகோவிலைச் சேர்ந்த ரோஹா ஆகியோருடன் அவருக்கு தொடர்புகள் இருந்துள்ளன. மேலும் பாணந்துறை பகுதியில் சமீபத்தில் நடந்த பல கொலைகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் சலிந்துவுடன் அவர் மிக நெருங்கிய உறவினை பேணி வந்துள்ளார். இந்த நிலையில் புதுக்கடை நீதிமன்றம் வளாகத்தில் கனகமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் தப்பியோடிய இசாரா செவந்திக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றச்சாட்டில் மத்துமகம ஷானுடன் நெருங்கிய ஒரு காவல்துறை, அது அவருடைய அத்தை மற்றும் அவருடைய பாடசாலை நண்பர் ஆகியோர் கொழும்பு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவலில் உள்ள இசாரா செவந்தியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தெரிய வந்த தகவல்களின்படி இந்த கைதுகள் நடந்துள்ளன. கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரியின் மைத்துனர்கள் மத்துமகம ஷானின் நெருங்கிய உறவினர்கள் என்பது விசாரணை தெரிய வந்துள்ளது. இந்த உறவினர்களின் வேண்டுகோளின் பேரில் சந்தேக நபர் முதலில் வெளிப்பண பகுதியில் உள்ள காவல்துறை அதிகாரியின் அத்தை வீட்டில் 2 நாட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தார். இதன் பிறகு அவர் தொடங்கோட பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு சென்றுள்ளார். மேலும் விசாரணைகள் அந்த வீடு மத்துமகம ஷானின் நண்பர் ஒருவருக்கு சொந்தமானது என்பது உறுதியாகியுள்ளது. இந்த நண்பரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இஷாரா செவந்தி கிட்டத்தட்ட 1 மாதமாக அந்த வீட்டில் தங்கியிருந்ததாக தகவல்கள் வெளியாயிருந்தது. நிலையில் மத்தும ஷான் தனது நண்பர்களுடன் எடுத்த புகைப்படங்கள் தற்போது சமூக ஊடகங்களில் பரிமாறப்பட்டு வருகின்றது. வெளிநாட்டு ஆசை காட்டி ஏமாற்றப்பட்டாரா தக்ஷி? கிளிநொச்சிக்கு அழைத்துச் செல்லப்பட்ட செல்வந்தி. கனகமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக கொழும்பு மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் காவலில் உள்ள இசாரா செல்வந்தி நேற்றைய தினம் கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் கொழும்பு குற்றப்பிரிவினருக்கும் இசாராவினை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்குமாறு அனுமதி வழங்கியிருந்தது. இதன்படி சஞ்சீவ கொலைக்கு பிறகு அவர் பல நாட்கள் மறைந்திருந்ததாக கூறப்படும் இடங்கள் ஆய்வு செய்ய அழைத்துச் செல்லப்படுகின்றார். இதற்கிடையே ஹெகல் பத்ரம பத்மேயின் அறிவித்தலின் பேரிலே யாழ்ப்பாணம் சுரேஷ் இஷாராவை போன்ற தோற்றமுடைய ஒரு இளம்பெண்ணை தேடிய போது தக்ஷி என்ற பெண்ணை சந்தித்ததாக கூறப்படுகின்றது. ஜெஃப்னா சுரேஷ் தனக்கு சிங்களம் தெரியாது என்றும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி அவளை நேபாளத்திற்கு அழைத்துச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்தார். இதன்படி தக்ஷி தெரியாமல் நேபாளத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஹெகல் பத்ரம பத்மேயின் இஷாராவுக்கு வழங்கிய வாக்குறுதி விசாரணைகள் அம்பலமாகும் உண்மைகள். ஹெகல் பத்ரம பத்மே ஐரோப்பிய நாட்டிற்கு அனுப்புவதாக வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையிலே இஷாரா செவந்தி பாதாள உலகத் தலைவர் கனகமுள்ள சஞ்சீவவை சுட்டுக்கொள்ளும் திட்டத்தின் பின்னணியில் செயல்பட்டதாக விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. சஞ்சீவ கொலைக்கு இஷாரா எந்த பணமும் பெறவில்லை எனவும் ஐரோப்பிய நாடொன்றுக்கு செல்வதே இஷாராவின் ஒரே கனவாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இஷாரா செவந்திக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக JK பாய் என்ற நபருக்கு பத்மே 65 லட்சம் ரூபாயினை வழங்கி போலி கடவுச்சீட்டினை தயாரித்து இஷாரா சஞ்சீவ கொலைக்கு பத்மேயிடமிருந்து எந்த பணமும் பெறவில்லை எனவும் நேபாளத்தில் தங்கியிருந்து அவர் மாதாந்தம் தனக்கு பணம் அனுப்பியதாகவும் இஷாராவுடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை தெரிவிக்கப்பட்டது. தனது சிறு வயதிலிருந்தே ஹெகல் பத்ரம பத்மேயின் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்பட்டிருந்ததாக இஷாரா வெளிப்படுத்தியிருந்தார். தனது கனவை நினைவாக்க உறுதியளித்த பின்னர் சஞ்சீவின் கொலை திட்டத்திற்கு பத்மே இஷாராவுக்கு ஆதரவை வழங்கியிருந்தார். இஷாரா செவந்தி உட்பட நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட 6 பேரையும் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.